சோலார் டிஃபென்ஸ் அண்ட் ஏரோஸ்பேஸ் லிமிடெட் நிறுவனம் ஜூன் 11 அன்று போக்ரான் துப்பாக்கிச் சூடு தளத்தில் நடத்திய ருத்ராஸ்திரா போர் விமான சோதனையை வெற்றிகரமாக முடித்துள்ளது. இது பற்றிய கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ரமேஷ்குமார் வழங்கிட கேட்கலாம். ரமேஷ்குமார், வணக்கம். இந்த சோதனைக்கான நோக்கம் என்ன? தற்போது வெற்றிகரமாக நிறைவு பெற்றிருக்கிறது. அடுத்து என்ன? சோலார் டிஃபென்ஸ் மற்றும் ஏரோஸ்பேஸ் லிமிடெட் நிறுவனம் ருத்ராஸ்திரா எனும் பெயரில் உருவாக்கி இருந்த அந்த UAV, அதாவது ஆளில்லா விமான சோதனையை வெற்றிகரமாக நடத்தி இருக்கின்றது. இந்த சோலார் டிஃபென்ஸ் அண்ட் ஏரோஸ்பேஸ் லிமிடெட் என்பது பாதுகாப்பு அமைச்சகத்தின் கீழ் செயல்படக்கூடிய ஒரு பொதுத்துறை நிறுவனமாகும். இது ஹைபிரிட் VTOL, அதாவது டேக் ஆஃப் அண்ட் லேண்டிங், வாலண்டரி டேக் ஆஃப் அண்ட் லேண்டிங் என்று சொல்லப்படுகின்ற இந்த ஆளில்லா விமானமான ருத்ராஸ்திராவின் சோதனையை தான் வெற்றிகரமாக நடத்தி இருக்கின்றது. குறிப்பாக இந்த சோதனை என்பது ராணுவத்தால் வகுக்கப்பட்ட இலக்குகளுக்கு ஏற்ப இருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இது முழுக்க இந்தியாவிலேயே தயாரிக்கப்பட்ட ஒரு ஆளில்லா போர் விமானமாக வந்திருக்கிறது. கிட்டத்தட்ட இதன் இலக்கு சுற்றித் திருவது உட்பட மொத்த தூரம் 120 கிலோமீட்டர் தாண்டி இருக்கும் என்று கூறப்பட்டிருக்கிறது. தோராயமாக 1.5 மணி நேரம் தாங்கும் திறன் கொண்டதாக இது வடிவமைக்கப்பட்டிருக்கிறது. நிலையான நிகழ்நேர வீடியோ இணைப்புடன் 50 கிலோமீட்டருக்கும் அதிகமான பனி ஆரத்தை உள்ளடக்கியதாக இந்த ருத்ராஸ்திரா என்பது வடிவமைக்கப்பட்டிருக்கிறது. உங்களுடைய தகவல்களுக்கு நன்றி ரமேஷ்குமார்.